ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ நான் கொடுத்துருக்கக்கூடிய அதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி சாஃப்டான கேக் கிடைக்கும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் 4 முட்டையோட ஒயிட் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை இது கூட நம்ம ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கேக் மைதா மாவு யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். உங்களுக்கு மைதா மாவு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இது கூட பவுடர் சுகர் 1 கப் சேர்க்க போகிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்திங்க அப்படின்னா பீட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ 1 கப் மைதா எடுத்திருக்கோம். அதனால் 1 கப் பவுடர் சுகர் எடுத்திருக்கோம். எவ்வளோக்கு நம்ம மைதா இல்லை கோதுமை எவ்வளோ எடுக்கிறோமோ அதே ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு நம்ம பவுடர் சுகர் எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இது நல்ல ஒரு ஸ்டிஃபான பீட் வர வரைக்கும் நம்ம இதை பீட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நல்லா ஒரு ஸ்டிஃப் பீட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம பீட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு இந்த ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ இந்த அளவுக்கு அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் கூட நம்ம 4 எக் யோக்ஸை சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கலாம். இல்லை எக் யோக் பிடிக்காதவங்க இந்த ஸ்டெப்பை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்த்தோம் அப்படின்னா நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஒரு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம 1 கப் மைதா சேர்த்துக்க போகிறோம். ஸோ மைதா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது நல்லா கெட்டியாக இருக்குது இல்லையா? ஸோ இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவு பால் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். கேக்குக்கான பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நமக்கு. இப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கேக் பேக் பண்ணக்கூடிய அந்த பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம். நான் அன்றைக்கி வந்து கேக் பாட் எடுத்துருக்கனால அதிலே டைரெக்டாக மாற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் நான் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்ச் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். இதே நீங்கள் குக்கரில் செய்கிறீங்க அப்படின்னா வந்து அதை ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. நான் கேக் பாட்டில் செய்கிறது அப்படிங்கிறனால நான் டைரெக்டாகவே அதில் மாவு ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சா போதும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்ல சாஃப்டான கேக் நமக்கு கிடச்சிருக்கு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.